ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 32. சையத் பாய். கிபி 1874 புரட்டாசி மாதம் சஷ்டி திதி குருவாரம், அதாவது வியாழக்கிழமை, சுவாமிகள் அக்கல்கோட்டில் உள்ள தேஸ்முக் என்ற பக்தரின் இல்லத்தில் அமர்ந்திருந்தார். மதியம் 3 மணி அளவில் மூங்கலாய் என்ற ஊரிலிருந்து சையத் என்ற முஸ்லிம் பக்தர் தரிசனத்திற்காக வந்து சேர்ந்தார். தேஸ்முக்கின் வீட்டு வாசலில் இருந்த பக்தர்களிடம் அக்கல்கோட் சுவாமிகள் எங்கே என்று வினவிய அதே வேளையில் உள்ளே இருந்து சமர்த்தரின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. உன் தலையிலே உட்கார்ந்திருக்கார், நன்றாக பார், இங்கே என்ன பார்க்கிறே என்று குரல் வந்த திசையில் திடுக்கிட்டு நோக்கிய சையத்துக்கு கால்கள் நடுங்கின. சில கணங்களில் அவர் தமது கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். அக்கல் என்றால் ஞானம் என்று பொருள். சுவாமிகள் தம்மை ஞான வடிவில் தரிசிக்குமாறு தமக்கே உரிய பாணியில் சையத்துக்கு ஆசி அருளினார். தியானத்தில் இருந்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்த சையத் ஆனந்த கண்ணீருடன் சுவாமிகளின் முன்னால் மண்டியிட்டு கைகளை கூப்பி, கரீப் நவாஜ் பர்வதிகார் சாஹிப், சுவாமி மகாராஜ், தாங்களே அல்லாஹ், எம் இறைவன், இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. என் இதயத்தில் உணர்ந்து தரிசனம் கண்டேன். வாக் வாக். நான் குரான், கலம் மற்றும் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். எங்களது சமய நூல்கள் மற்றும் ஹகீகத், தரிகத், சரியத் சட்டங்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறேன். மேலும் நாசூத், ஜமருத், மல்கத் மற்றும் லாகூத் ஆகிய 4 வழிகளிலும் கடுமையாக உழைத்திருக்கிறேன். இருந்தபோதிலும் தங்களை காண வரும்போது வாசலில் தாங்கள் எங்கே என்று அஞ்ஞானியைப் போல கேட்டபோது உன் இதயத்திலேயே இருக்கிறேன், அக்கல்கோட் என்று கூறி ஆசி எனது அகக்கண்ணில் அருட்காட்சி அளித்து என்னை ஆட்கொண்டீர்கள். சுவாமி, என்னே எனது பாக்கியம் என்று பலவாறாக துதித்தார். சுவாமிக்கு தாம் கொண்டு வந்திருந்த பதார்த்தங்களையும் தட்சணைகளையும் பக்தியுடன் சமர்ப்பித்தார். பல நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து மேலான ஆத்ம அனுபவங்களை பெற்ற சையத் ஹைதராபாத்திற்கு திரும்பி சென்றார். குருபக்திக்கு மதமேதும் தடையில்லை என்பதை இந்த சையத் பாயின் அனுபவம் நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.